இந்த சாப்டரில் நம்ம ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டாஸ்க்கு எப்படி ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணுறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ரிசோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிசோர்ஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் காஸ்ட்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட் த பீப்புள் அண்ட் எக்யூப்மெண்ட் நீடட் டு கம்ப்ளீட் த டாஸ்க் இன் எ ப்ராஜெக்ட் பிளான். ஒர்க் ரிசோர்ஸஸ்னால் பீப்புள் ஆர்எல்ஸ் மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ வந்துட்டு நமக்கு தேவைப்படுது ஒரு டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிசோர்ஸஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிசோர்ஸஸ்னால் represent a financial cost associated with a task you needed to account for in an plan. Example include the categories of expense like travel, entertainment and so on. பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுதோ அதான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிசோர்ஸஸ். அதான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள் யூஸ் அப் as a project proceeds. For example, a construction project might be needed to track the steel or the concrete as it used throughout the project. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் என்ன ப்ராஜெக்ட்ஸாக இருந்தாலும் அந்த டாஸ்க் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகுதோ அதான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் எப்படி ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்கு எப்படி ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ப்ராஜெக்டில் என்ட்ரு வைக்கிறேன். ப்ராஜெக்டில் என்ட்ரு ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்கில் கேங் சார்ட். ஜஸ்ட் நீங்கள் கேங் சார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸஸ் ஷீட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ரிசோர்ஸஸ் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ரிசோர்ஸஸ் ஷீட் ஒரு தனியாக ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் நேம். என்ன ரிசோர்ஸஸ் நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னா அருண். பார்த்தீங்கன்னா அடுத்து மெட்டீரியல்ஸ், நீங்கள் நேம்னு இல்லை மெட்டீரியல்ஸ் கூட அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சிமெண்ட். இது மாதிரி 2 ரிசோர்ஸஸ் டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க். அவங்களோட ஒர்க் என்ன, ஒர்க் மெட்டீரியல் காஸ்ட். இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அருண்ங்கிறது வந்துட்டு ஒர்க்கில். அது மாதிரி சிமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டைப்பில் வரும். நான் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல்ஸ் அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட யூனிட்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சிமெண்ட் அசைன் பண்ணிக்கிறேன். சிமெண்ட்டோட பேக்ஸ், அதோட யூனிட் வந்துட்டு பேக்ஸ். இங்கே பேக்ஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இங்கே நான் பேக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா இனிஷியல்ஸ். நீங்கள் ஷார்ட்கட்டாக சீக்கிரம் அந்த மெட்டீரியல்ஸ் அசைன் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் இதில் இனிஷியல்ஸ் நீங்கள் டைப் பண்ணிக்க ரிசோர்ஸுக்கு நீங்கள் இனிஷியல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் நீங்கள் ஏதாச்சும் குரூப் அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த குரூப் நேம் இதில் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ். எவ்வளோ பேர், எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒருவேளை நீங்கள் பர்சன்டேஜில் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது டெசிமல்ஸில் இருக்குது. எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். அதுவே வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது இது பர்சன்டேஜில் இருக்கும். பர்சன்டேஜில் இருந்தால் நீங்கள் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் போய்க்குங்க. ஃபைலில் நம்ம ஆப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆப்ஷன்ஸில் ஷெடியூல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ அசைன்டு யூனிட்ஸ். நம்ம அசைன் பண்ணுற யூனிட்ஸ் வந்துட்டு டெசிமலில் இருக்கணுமா ஆர்எல்ஸ் பர்சன்டேஜில் இருக்கணுமா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெசிமலில் நான் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ். ஒரு டாஸ்க்குக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ரேட்ஸோ இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் டைம். ஏதாச்சும் ஓவர் டைமாக ஒர்க் பார்த்தாங்கன்னா அந்த ஓவர் டைமுக்கு மட்டும் பர்டிகுலர் ரேட் இருக்கும். அந்த பர்டிகுலர் ரேட் நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா காஸ்ட் யூசேஜஸ். காஸ்ட் அண்ட் யூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களோ, இப்போ குறிப்பிட்ட டைம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான காஸ்ட் மட்டும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்யூரேட். அக்யூரேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஃபீல்ட் ஸ்பெசிஃபைஸ் ஹவு அண்ட் வென் த ப்ராஜெக்ட் சார்ஜ் ரிசோர்ஸஸ் காஸ்ட். எப்போலேருந்து வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து ரிசோர்ஸஸ்க்கு காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து காஸ்ட்டை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடணுமா ஆர்எல்ஸ் எண்டிங்கில் கால்குலேட் பண்ணணுமா ஆர்எல்ஸ் ப்ரோட்ரேட்னா project accrues the cost of the task as the assigned resource complete the scheduled work.
ஒட்டுமொத்த ஷெடியூல்டு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணால் போதுமா? ஸோ அதை வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேஸ்னால் காலண்டர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காலண்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு பர்டிகுலர் ரிசோர்ஸஸ்க்கு மட்டும் நீங்கள் பர்டிகுலர் காலண்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலண்டர் நீங்கள் இதில் அசைன் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கோட்ஸ். இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸோட ஏதாச்சும் ஒரு அசைன்டு டாஸ்க் ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஒரு கோட் இருந்தால் நீங்கள் இதில் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தென் ஆட் காலம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் நியூவாக ஆட் பண்ணாலும் நீங்கள் இந்த ஆட் காலம் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் எவ்வளோ ரிசோர்ஸஸோ அது ரிசோர்ஸஸ் ஷீட்டில் அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் நீங்கள் கேங் சார்ட் வியூ. ஸோ கேங் சார்ட் வியூக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு நம்ம டைப் பண்ணியிருக்க ரிசோர்ஸை அசைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி அசைன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ் டேப்பில் போனீங்கன்னா அசைன் த ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிசோர்ஸஸ்க்கான ஒரு நியூ டேபிள் பார் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண ரிசோர்ஸஸ் நேம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டாஸ்க்கு நீங்கள் ரிசோர்ஸஸ் அசைன் பண்ண போகிறீங்களோ அந்த டாஸ்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரிசோர்ஸஸ் அசைன் பண்ண போகிறீங்கன்னா அதில் எவ்வளோ யூனிட்ஸ், ஸோ 3 or 4 எவ்வளோ யூனிட்ஸ் வேலை செய்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டோ, ஸோ அந்த காஸ்ட் நீங்கள் கொடுத்து அசைன் கொடுத்தா போதும், அது அசைன் ஆகிடும். இதை ரிமூவ் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ரிமூவ் கொடுத்தா அந்த டாஸ்க் அந்த ரிசோர்ஸஸ் வந்து அசைன் ஆகிறதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அசைன் கொடுத்தா அந்த ரிசோர்ஸஸ் வந்து அசைன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டாஸ்க்கு ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ரிசோர்ஸஸ் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு வந்து ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு டாஸ்க்கு வந்துட்டு நான் அருணுங்கிற அந்த மேன் வந்துட்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேயில் வந்துட்டு லீவ் போட்டாங்க, அரல்ஸ் அவங்களால ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியலனா நீங்கள் அதுக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் ரிசோர்ஸஸ் டாஸ்கில் ரிசோர்ஸஸ் ஷீட்டில் போய்க்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இதை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸஸ் இன்ஃபர்மேஷனுக்கான டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு அவங்களோட நேம், இமெயில் ஐடிஸ், ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். குரூப், இனிஷியல்ஸ், ஸோ ஒர்க் டைப் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் த ஒர்க்கிங் டைமில் போயிட்டு ஸோ அவங்க என்ன டைமில் அவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக காலண்டர் கிளிக் பண்ணிக்கலாம். அதர்ஸ் இந்த காலண்டரில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் பர்டிகுலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் அவங்க ஏதாச்சும் லீவில் போயிட்டாலும் நீங்கள் இதில் ஜஸ்ட் நீங்கள் டைப். ஸோ இந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஒர்க்கிங் வீக்ஸில் போயிட்டு இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் எந்தெந்த டைமில், ஸோ எந்த டேஸில் எந்த டைமில் ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் ஏதாச்சும் லீவ் போட்டிருந்தாங்கன்னா ஸோ அந்த எக்ஸெப்ஷன் நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நோட்ஸ், ஏதாச்சும் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸை பற்றி நீங்கள் ஏதாச்சும் நோட்ஸ் டைப் பண்ணி வைக்கணும்னாலும் நீங்கள் இதில் டைப் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசோர்ஸஸ் ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ரிசோர்ஸஸ் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிசோர்ஸ், மெட்டீரியல் ரிசோர்ஸ், காஸ்ட் ரிசோர்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கேங் சார்ட் வியூவில் போயிட்டு ஸோ ரிசோர்ஸஸில் அசைன் ரிசோர்ஸஸ் கொடுத்து நீங்கள் ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம இந்த டாஸ்க் பிளானிங்க்கு ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணோம். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெத்தட் இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கேங் சார்ட் வியூவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஒரு டேப்லெட் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ இந்த ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணேன்னா ஸோ அந்த ரிசோர்ஸஸ்க்கான டீட்டெயில், ப்ரெசிடல் ஒர்க் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இதில் வியூ ஆகும். ஸோ நான் எந்த ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணுறனோ ஜஸ்ட் நீங்கள் இந்த ரிசோர்ஸஸ் நேம் கிளிக் பண்ணி இதை ட்ராப் டவுன் பட்டன் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம டைப் பண்ணியிருக்க ரிசோர்ஸஸ் நேம்லாம் வியூ ஆகும். நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ யூனிட்ஸோ அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் ஒர்க் ஆர் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டாஸ்க் நேம், டியூரேஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், ஃபினிஷ் டேட், மேனுவலி ஷெடியூல்டு இதெல்லாம் நமக்கு இருக்கும். ஸோ ஒர்க் கம்ப்ளீட், ஸோ ஒர்க் நடக்க எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லீட் அண்ட் லேக் டைம், ஸோ அதுவும் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் தென் நம்ம இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் ட்ரைவன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாஸ்க் டைப்ஸ். ஸோ இதில் ட்ராக் பண்ணால் நமக்கு ஃபிக்ஸ்டு டியூரேஷன், ஃபிக்ஸ்டு யூனிட், ஃபிக்ஸ்டு ஒர்க்கு நமக்கு 3 டைப் ஆஃப் டாஸ்க் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதோட யூசேஜஸ் என்னென்னு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஜஸ்ட் நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஸோ வந்துட்டு ஸ்ப்ளிட் டூல் எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கிறது நம்ம இந்த மெத்தடில் அசைன் பண்ணியிருக்கிறது இங்கே நமக்கு வியூ ஆகுது. ஸோ இப்போ நம்ம எஃபோர்ட் டிரைவன் இப்போ நம்ம ஒரு டாஸ்க்கை ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஓப்பன் ஆகும் டாஸ்க் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த டாஸ்க் இன்ஃபர்மேஷன்ஸில் நேம், பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட்டட், ஆட்டோ ஷெட்யூல்டா, மேனோ ஷெட்யூல்டா, அதில் ஸ்டார்ட் டேட், ஃபினிஷ் டேட் எல்லாமே நமக்கு இதில் டீட்டெயிலாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ப்ரெசிடஸ். ஸோ ப்ரெசிடஸ் ஒர்க் இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஒர்க்கு ஸோ இதில் என்ன டைப்ஸோ அதை நம்ம இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லீட் அண்ட் லேக் டைம் இதில் கொடுத்துக்கலாம். தென் ரிசோர்ஸஸ் என்ன அசைன் பண்ணியிருக்கோம் நம்ம இதில் கூட ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின் டைப்ஸ் பார்த்துருக்கோம். as soon as possible, as late as possible. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை நம்ம இப்போ பார்க்க போகிறது டாஸ்க் டைப். ஸோ டாஸ்க் டைப்பு எஃபோர்ட் டிரைவன்னா என்னென்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்க் டைப்னா என்ன, டாஸ்க் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ டாஸ்க் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டியூரேஷன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற டைமும் எண்ட் ஆகிற ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் இடைப்பட்டையில் இருக்க அந்த டைம் தான் வந்துட்டு டியூரேஷன். ஸோ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் நம்ம என்டர் பண்ணோம்னா டியூரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணிக்குதுன்னா ஒர்க் பை ரிசோர்ஸ் யூனிட்ஸ். ஸோ அதே வந்து ஒர்க்கை எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறதுனா டியூரேஷன் இன்ட்டு ரிசோர்ஸ் யூனிட்ஸ். ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா ஃபார் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் MS ப்ராஜெக்ட் 2016 தான் பேசிக் ஃபார்முலா வச்சு ஒர்க்கு, ரிசோர்ஸ் அண்ட் டியூரேஷன் வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது டாஸ்க் டைப்பில். ஃபிக்ஸ்டு டியூரேஷன், ஃபிக்ஸ்டு ஒர்க், ஃபிக்ஸ்டு யூனிட். ஸோ ஃபிக்ஸ்டுனா ஸோ அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நம்ம டியூரேஷனை வந்துட்டு ஃபிக்ஸ்டுன்னு சொல்லி நம்ம ப்ராஜெக்ட் டாஸ்க்கை நம்ம டைப் பண்ணோம்னா ப்ராஜெக்ட் வந்துட்டு டியூரேஷனை ஃபிக்ஸ்டாக அசைன் பண்ணிக்கிட்டு மீதி ரெண்டும் அதாவது ஒர்க் அண்ட் யூனிட்ஸ் வந்துட்டு அதுவாகவே ரீகால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒர்க்கு. ஸோ நம்ம இவ்வளோ தான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ ப்ராஜெக்ட்டு அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி டியூரேஷனையும் யூனிட்ஸும் ரீகால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டியூரேஷன், ஃபிக்ஸ்டு ஒர்க், ஃபிக்ஸ்டு யூனிட். ஃபிக்ஸ்டு யூனிட்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டாஸ்க்கு நம்ம டைப் பண்ணிட்டோம்னா ஸோ இஃப் யூ சேஞ்ச் த டாஸ்க் டியூரேஷன், நம்ம டாஸ்க் டியூரேஷன் சேஞ்ச் பண்ணால் ப்ராஜெக்ட் ரீகால்குலேட்ஸ் த ஒர்க். ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒர்க் ரீகால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒர்க்கை சேஞ்ச் பண்ணால் டியூரேஷனை ரீகால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஒர்க்கு, ஃபிக்ஸ்டு டியூரேஷன். ஸோ ஃபிக்ஸ்டு ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அசைன்டு யூனிட்ஸை சேஞ்ச் பண்ணோம்னா ப்ராஜெக்ட் வந்துட்டு டியூரேஷனை ரீகால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி டியூரேஷனை சேஞ்ச் பண்ணால் ப்ராஜெக்ட் வந்துட்டு அசைன்டு யூனிட்டை வந்துட்டு ரீகால்குலேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதை தெளிவாக சொல்லப்போனால் இப்போ நமக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ், அது மாதிரி பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ், ஸோ அந்த ரிசோர்ஸஸ் டைப் பண்ணுறதுக்கான டைம், அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான டைம் 3 இருக்குது. இப்போ இந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ப்ராஜெக்ட் வந்துட்டு அதுக்கான ரிசோர்ஸஸும் அது மாதிரி அதுக்கான ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டியூரேஷன் டாஸ்க். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ அசைன்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணோம்னா ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒர்க்கை ரீகால்குலேட் பண்ணிக்கும். ஸோ ஒர்க்கை சேஞ்ச் பண்ணோம்னா அசைன்டு யூனிட்ஸை ரீகால்குலேட் பண்ணிக்கும். ஸோ இதை தெளிவாக புரிய வைக்கணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒர்க்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் எவ்வளோ ரிசோர்ஸஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டியூரேஷன், இது 3 தேவை. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் அதாவது அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டியூரேஷன் ஃபிக்ஸ்டு ஒரு 4 days ஆர் 5 days, இந்த டேஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டோம்னா ஸோ அந்த டேஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவை, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவை நமக்கு ப்ராஜெக்ட் ரீகால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இவ்வளோ தான் மெட்டீரியல்ஸ், ஸோ இவ்வளோ தான் பர்சன்ஸ்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு டாஸ்க்குக்கு ஸோ அந்த பர்சன்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ டியூரேஷன் அதாவது எத்தனை நாளில் வந்துட்டு அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு நமக்கு ரீகால்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள டிஃப்ரென்ஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜஸ்ட் நான் இப்போ ப்ராஜெக்டில் என்டர் ஆகிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்டில் என்டர் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ண உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அட்வான்ஸில் போய்ட்டு இந்த டாஸ்கில் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ்டு யூனிட்டா, ஃபிக்ஸ்டு டியூரேஷனாக, ஃபிக்ஸ்டு ஒர்க்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு ஒர்க்கு ஆர் ஃபிக்ஸ்டு டியூரேஷன் நான் இப்போ கொடுத்துட்டேன்னா ஸோ டியூரேஷன் ஃபிக்ஸ்டு நான் கொடுத்துருக்க அந்த டேஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டேஸ்க்குள்ளே எவ்வளோ ரிசோர்ஸஸ் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைன்னு ப்ராஜெக்ட் ரீகால்குலேட் ஆர்எல்ஸ் நான்
யூனிட்ஸ் எவ்வளோ ரிசோர்ஸஸ் எவ்வளோ பர்சன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அது வந்துட்டு ஃபிக்ஸ்டுனா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் வந்துட்டு டூரேஷன் வந்துட்டு நமக்கு ரீகால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே எஃபோர்ட் ட்ரைவன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃபோர்ட் ட்ரைவன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு எஃபோர்ட் ட்ரைவன் அண்ட் எஃபோர்ட் ட்ரைவன் டாஸ்க் ஹேஸ் அசைன்ட் அமௌண்ட் ஆஃப் எஃபோர்ட் டு கம்ப்ளீட் இட் ஒர்க். ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் தேவையோ அதான் பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் ட்ரைவன். when you added the resources to the task, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு வந்து நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணால் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் தோஸ் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் வந்து அந்த டாஸ்க் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எவ்வளோ ஷார்ட் டைமில் அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் டைமில் நமக்கு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி எஃபோர்ட் ட்ரைவன் காட்டும். ஸோ எஃபோர்ட் ட்ரைவன் அப்ளைஸ் ஒன்லி வென் அசைன் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ். நம்ம அடிஷ்னலாக நிறைய ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த எஃபோர்ட் ட்ரைவன் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ்டு ஒர்க் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எஃபோர்ட் ட்ரைவன் அசைன் பண்ணோம்னா இஃப் யூ ஆட் ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு ப்ராஜெக்ட் டூரேஷன் வந்து ஷார்டன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டு யூனிட்னு வச்சு அசைன் பண்ணால் இஃப் யூ ஆட் ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு டூரேஷன் வந்துட்டு ஷார்டன் ஆகும். ஏன்னா இங்கே ஒர்க்கும் ஃபிக்ஸ்டு யூனிட்டும் ஃபிக்ஸ்டு. அதே இங்கே பார்த்தீங்கன்னா டூரேஷன் நம்ம ஃபிக்ஸ்டுன்னு வச்சிட்டோம்னா நம்ம ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணோம்னா டியூரேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆனால் இட் ரெடியூஸ் த அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்துட்டு எவ்வளோ தேவையில்லை நமக்கு காட்டும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் ட்ரைவனுக்கான யூசேஜஸ். ஸோ எஃபெக்ட் ட்ரைவன் அப்ளை ஆகலைன்னா என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ இஃப் நாட் அப்ளிகேபிள் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ்டு டாஸ்க் ஆர் எஃபோர்ட் ட்ரைவன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஒர்க்கு கொடுத்தோம்னா ஸோ எல்லாமே அதில் வந்துட்டு ஆல்ரெடி எஃபோர்ட் ட்ரைவனாக தான் இருக்கும். இதே ஃபிக்ஸ்டு யூனிட்னு சொல்லிட்டு எஃபோர்ட் ட்ரைவன் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா ஆடிங் ரிசோர்ஸஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த டாஸ்க் யூனிட் அஃபெக்ட் பண்ணாது. பட் ஆனால் இன்க்ரீஸ் த டாஸ்கோட டோட்டல் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ அதே கொடுத்துட்டோம்னா டாஸ்கோட டியூரேஷனை கம்மி பண்ணி காட்டும். ஸோ ஃபிக்ஸ்டு டியூரேஷனில் ஆட் ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணோம்னா அஃபெக்ட்ஸ் த டாஸ்க் யூனிட் ஆர் டியூரேஷன். டாஸ்க் யூனிட்டை டியூரேஷனாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. பட் இன்க்ரீஸ் த டாஸ்கோட டோட்டல் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் ட்ரைவன் அப்ளை பண்ணால் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும், எஃபோர்ட் ட்ரைவன் அப்ளை பண்ணலைன்னா எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். ஸோ டாஸ்க் டைப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எப்படி எஃபோர்ட் ட்ரைவன் அப்ளை பண்ணியிருந்தால் என்ன சேஞ்சஸ், அப்ளை பண்ணலைன்னா என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் என்ன யூனிட் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எஃபோர்ட் ட்ரைவன் வேணுன்னா கொடுத்துக்கலாம். அதர்ஸ் வேணான்னா நீங்கள் அன்டிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் எப்படி யூனிட்ஸ் டைப் பண்ணுறது, ஒரு டாஸ்க்கு எப்படி யூனிட்ஸ் அதாவது ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணுறது, ஸோ அந்த ரிசோர்ஸஸை எந்த மாதிரி டாஸ்க் டைப்பில் வச்சுட்டு அசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அடுத்ததாக நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸசைஸில் இப்போ ஒரு எக்ஸசைஸ் இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்க இந்த டாஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி கேங் சார்ட்டில் ரிசோர்ஸஸ் ஷீட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிசோர்ஸஸ் நேம் வந்துட்டு A to G வரைக்கும் கொடுத்து ஸோ நான் ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்துட்டு நம்ம டாஸ்க்கு அசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிசோர்ஸஸில் போயிட்டு நீங்கள் ரிசோர்ஸஸில் ஒவ்வொரு டாஸ்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி அசைன் பண்ணலாம். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸஸ் நேம்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன டாஸ்க்கோ நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க ரிசோர்ஸஸ் நேம்லாம் வியூ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் எப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணி அசைன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு A அசைன் பண்ணால் A கொடுத்துக்கலாம். தென் செகண்ட் டாஸ்க்கில் உங்களுக்கு என்ன எது அசைன் ஆகணுமோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் 2-3% ஒரே டயத்தில் அசைன் பண்ணாலும் நீங்கள் ஜஸ்ட்டு 2-3% செலக்ட் பண்ணி நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நான் இப்போ ரிசோர்ஸஸ் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் வந்துட்டு நான் அசைன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம்பிள் காட்டுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓவர் அலோகேஷன். ஸோ அந்த ஓவர் அலோகேஷன் என்ன, ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.